ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் அண்ணா வீடுங்க. செடி வச்சுருக்காங்க, பூச்செடி நிறைய வச்சுருக்காங்க. அடுக்கு குண்டு மல்லிங்க அழகாக பூத்துருந்தது. அந்த அன்னைக்கு பூ கோர்த்து நானும் பாப்பாலாம் ஆள் கொஞ்சம் வச்சுட்டேங்க. சரி, இன்றைக்கி நம்ம எந்த ஊருமே டூர் போகலை, கடைசிக்கு நம்ம ஊர் ஈரோடாவது சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் பர்த்டேங்க. சரி, போயிட்டு வரலான்ட்டு ஈரோடு கிளம்பிட்டோங்க எல்லாருமே. ஈரோட்டில் பயங்கரமான வெயிலுங்க. அவ்வளோ வெயில்லையுமே சரியான கூட்டத்துக்கு அளவே இல்லைங்க. எங்கே திரும்பினாலும் டிராஃபிக்காக தான் இருந்துச்சுங்க. எப்படியோ வண்டி நிறுத்த ஒரு இடம் தேடி கண்டுபிடிச்சி வண்டியை நிறுத்திட்டு நம்ம போன வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சுங்க. பாப்பாவுக்கு கிளிப்பு, ஹேர் பேண்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஈரோட்டில் போனால் அரஃபாங்கிற கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக நிறையா வாங்கலாங்க. பார்க்கவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. சரி, அப்புறம் எனக்கும் நிறையா செயின் தோடெல்லாம் தேவைப்பட்டதுங்க, வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்போவெல்லாம் திருவிழா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடையில் திருவிழாவில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. விதவிதமான ஹேண்ட் பேக்கு, அப்பா சூப்பராக இருந்துச்சுங்க. கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள், வளையல் எல்லாம் 100 ரூபா, 150 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த பர்ஸு கூட 100 ரூபா தாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வச்சுக்கலாம், நம்மளுமே யூஸ் பண்ணலாங்க. நெயில் பாலிஷ் 10 ரூபா தாங்க. இந்த செட்டு தோடுங்க, அப்படியே ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டோம்னா ஸ்கூலுக்கெல்லாம் போட்டுக்கலாம். 12 தோடு அப்படியே 50 ரூபாங்க. ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்குங்க, ஸ்கூல் பேக் இல்லை. கிளிப்பெல்லாம் பாருங்கள், 100 ரூபாய்க்கு அவ்வளோ அழகாக 80, 70. வாட்டர் பாட்டிலெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. விலை பரவாயில்லைன்னே சொல்லலாங்க. அதிகமாக விலை இல்லைங்க, நல்லா நம்ம மன மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வர அளவுக்கு தான் விலை இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசி ஆயிடுச்சுங்க, 2 மணி போல் ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கும் பசி ஆயிடுச்சு. சரி, காலையில் லைட்டாக தான் சாப்பிட்டு போயிருந்தாங்க. சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் கிடச்சிதுங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. நம்ம கொஞ்சம் காலையில் கோதுமை உப்புமா சாப்பிட்ருந்தோம். சரி, மதியானத்துக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் அந்த டைமில் இட்லி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனாலும் நம்ம போடுற கல்ல போட்டுருவோமேன்ட்டு, அண்ணா இட்லி இருக்குதாங்கண்ணா அப்படின்னு கேட்டால், இருக்குதும்மா, காலையில் இட்லி பரவாயில்லையா அப்படின்னாங்க. பரவாயில்லைங்கண்ணா, 2 இட்லி மட்டும் கொடுங்கன்னு வாங்கினேங்க. எப்போவுமே இட்லியும் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நான் 2 இட்லி மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டு திருப்திகரமாக டீ மார்ட் கிளம்பியாச்சுங்க. நம்ம பாப்பாவுக்கு காலையில் அழகாக தலை சீவி பூ வச்சு விட்டேங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பூ வைக்க பிடிக்குமா பிடிக்காதானே தெரியலிங்க. பூ வேணானே சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அங்கே போன உடனே பூவெல்லாம் எடுத்துட்டுங்க. பட்டர்ஃப்ளை கிளிப் வேணும்னு கேட்டுச்சுங்க. கீழே வேறு பூ கொட்டிருச்சு, சாரி. எப்படியோ எடுத்து போட்டாச்சுங்க. எப்படியோ ஒரு வழியே உள்ளே போயாச்சுங்க. குளுன்னு இருந்துச்சுங்க. அப்படி காஞ்சு போன எங்களுக்கு நல்ல ஏசியில் குளுன்னு இருந்துச்சுங்க. பசங்களுக்கு ஒரே விளையாட்டு தாங்க. இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக ரீல்ஸ் எடுக்க. நம்ம ஷேம் என்னமோ ஆக்டிடியூட் காட்டிகிட்டு இருக்க, என்னமோ பாடிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்க, அவன் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை ஒன்றா தேடி பார்த்து வாங்கினேங்க. அகில் நானே தான் வண்டியை தள்ளிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை அவனே தான் தள்ளிகிட்டே இருந்தாங்க. யார் கையிலையும் தர மாட்டேன்ட்டா. சரி விடுறா, எப்போ பார்த்தாலும் இதை நீ எடுத்துகிட்டு போ, நான் எடுத்துகிட்டு போன்னு சண்டை கட்டிகிட்ருப்போம். இன்றைக்கி நீயே செய்யின்ட்டு டீ மார்ட்டையெல்லாம் சுற்றி ஒரு வழியாக மளிகை ஜாமானமெல்லாம் வாங்கிட்டுங்க.
வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பிரவீஸு அத்தை நான் மாலுக்கு போனதே இல்லைங்க அத்தை, ரிலையன்ஸ் மால் கூட்டி போங்க அத்தைனான்ட்டு ரிலையன்ஸ் மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. பிரவீஸையும் அகிலும் ஒரே சர்க்கிள் விட்டு விளையாண்டுட்டே இருந்தாங்க. நம்ம ஷியாமு சேட்டையோ சேட்டைங்க, என்னென்ன பண்ணுறான் பாருங்க. எங்கள் அப்பா ஒரு லுக்கு விட்டாருங்க மிரட்டுற மாதிரி. நம்ம ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பசங்களை நிற்க வச்சு. இங்கே பாருங்கள் சேட்டை பையனை எப்படி ஒரு வழியாக கிளம்பி உள்ளே போயாச்சுங்க. நம்ம பிரவீஸ் குட்டி ஃபஸ்ட் டைம் ரிலையன்ஸ் மால் வராங்க. எஸ்லேட்டரில் ஏறுக்க அவனுக்கு கொஞ்சம் பயந்துட்டான். நானும் அப்படி தாங்க, போகவே பயமாக தான் இருக்குங்க. எப்படி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு பர்த்டேங்க. பர்த்டே பேபிக்கு கிஃப்டாக இது ஒரே ஒரு மசாஜ் மட்டும்தான் பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே வாங்கலிங்க. இங்கே பாருங்கள், அப்பாவும் மகளும் சேர்ந்துட்டு ₹1 கட்டுனா ஏசி தவணையில் தராங்கன்னு போனாங்க. அங்கே யாருமே நம்மளை திரும்பி கூட பார்க்கலிங்க, சைலண்ட்டாக வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மிக்சி கிரைண்டரு அப்பா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருளும் அங்கே இருந்துச்சுங்க. நம்ம போய் தம்பியை நிற்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சுங்க. நான் மாலுக்கு போயிருக்குங்க, ஆனால் இந்த பிரான்ச்சுக்குள்ளே நுழைஞ்சதே இல்லைங்க. டிவியில் அப்படியே பச்சை தண்ணி மாதிரி ஃபோட்டோஸு ஒன்று அவ்வளோ அழகாங்க. டைமண்டு ஜெல்லி மாதிரி எடுத்து சாப்பிட்றது அந்த ஏடு எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க, அதனால் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஷியாம் பாருங்க, நம்ம ஊர் வாய்க்காலுக்கு போனால் ஊருப்பட்ட மீன் கடி வாங்கலாம், நம்ம ஊரில் ஃப்ரீயாகவே இதை பார்க்கலாம். ஆனால் பயவுள்ள சொன்னபடி கேட்கலிங்க. அவங்க அக்காவுக்கு மட்டும் அது இது வாங்குறீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கம்மா எழுதி போட்டிருக்காங்க, இதெல்லாம் என்ன நன்மைகள்னு படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீனுக்குள்ளே காலை விட்டு உட்காந்துக்கிட்டாங்க. எப்படா இருக்குதுன்னா கட்டிக்குது ஊறுது அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஆனால் ஜாலியாக இருக்குதுன்ட்டே இருந்தாங்க. மீன் கடி வாங்கிட்டு இருந்தான். நம்ம ஊருக்கு துவைக்க போனாவே வாய்க்கால்கெல்லாம் நம்ம துணி துவைக்க போனோம்னா மீன் நிறைய இருக்குங்க. காலை பிடிச்சி இப்படியே தான் துணி துவைச்சி வெளியே வர வரைக்கும் கடிச்சிட்டே இருக்குங்க. ஆனால் காலில் ஒரு அழுக்கு கூட இல்லாமல் எல்லாம் சுத்தமாகிரும். நம்ம தம்பியும் கூட வந்து மீன் கடி வாய்க்கால்லையும் வாங்குவாங்க. இருந்தாலும் இங்கே போய் கண்ணாடி குண்டுகளை வந்துட்டு ஜாலியாக வாங்கல மீன் கடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பசங்க 2 பேரும் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க அத்தை, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஷியாமுக்கு ஒரே சிரிப்பு தான் போங்க, நல்லா இருக்காமாங்க. பாப்பா தம்பி எல்லாருக்கும் இந்த ஏறி விளையாண்டுட்டே கிடந்தாங்க. மேலே போக கீழே வர எப்படி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நாம் ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, ஏற்காடு போகலாமா, எங்கே போகலாம் அங்கே போகலான்னு யோசிக்கிறதுங்க. என்ன சாப்பாடு செய்யலாங்கிறது, பட்ஜெட் போடுறது, அப்புறம் இவங்க வந்தால் அவங்க வரலைங்கிறது, அவங்க ஃபேமிலி வந்தால் இவங்க ஃபேமிலி, இப்படியே பார்த்திங்கன்னா ஒத்து வரவே இல்லைங்க. எந்த ப்ரோக்ராமும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியலைங்க. கடைசியில் போங்கப்பா, நாங்கள் ஈரோடையாவது கடைசிக்கு சுற்றி பார்க்குறோம். பசங்க பிள்ளைங்களுக்கும் லீவு விட்டு 1 மாதத்துக்கு மேலாச்சு. அவங்களும் எங்கேயாவது போகலான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரி, இங்கே போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஸ்மால் பட்ஜெட்டில் வேலையை முடிச்சுக்கலாம் பார்த்திங்களா. ஒரு வழியே அவ்வளோதான்டா, அன்றைக்கி தான் கூட்டி போனேன்னு சமாளிச்சுக்கலாங்க. எப்படியோ மாலுக்கெல்லாம் பாய் சொல்லி கிளம்பியாச்சுங்க. வெளியே வந்தால் ஜொலிக்கும் மாநகரம், மஞ்சள் மாநகரம் ஈரோடு. எவ்வளோ அழகு பார்த்திங்களா. சொல்லும் போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ரிலையன்ஸ் மாலில் தொடங்கிங்க திண்டல் வரைக்கும் பயங்கரமாக 2 பக்க சைடும் கடைகள் தாங்க அதிகமாக இருக்குது. எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். ஹோட்டல், துணிக்கடை, பீஸா, பர்கர், அப்புறம் ஷோரூம், கார் ஷோரூம், 2 வீலர் ஷோரூம், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஹோட்டல்ஸு நிறையா விதவிதமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஊருப்பட்ட கடைகள் இருக்குது. அதாவது ஈரோடு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மையமாக இருக்குதுன்னா, ஈரோட்டிலிருந்து கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் உள்ள குக்கிராமங்களில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது நிறையா வாங்கணும்,
ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஈரோடு தான் வருவாங்க. ஏதாவது மளிகை சாமான்கள்லாம் நிறையா வாங்கணும், கல்யாணத்துக்கு வாங்கணும் அப்படின்னாலும் ஏதோ ஒன்றுக்கும் வாங்கணுன்னாலும் நல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு தாங்க. சுற்றி வர இருக்கிற குக்கிராம மக்களுக்கு வந்து ஈரோடு தாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரங்கள்லேருந்து இங்கே தான் வருவாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வேலைகள் வந்து குறைவாக தான் இருக்குதுங்க. அப்படியே கடைகள் அப்படின்றதாலும் பார்த்தாலும் நம்ம போனால் கொஞ்சம் குறைவான சேலரி அப்படி தான் கிடைக்குங்க. பஸ் ஏறினோம்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரணும்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கெல்லாம் இங்கே தான் நிறையா பேர் வருவாங்க. ஏதாவது ஒரு கடை கண்ணியில் வேலைக்கு சேர்ந்துட்டுனா ஒரு 6 ரூபா 7 ரூபா நம்ம படிப்புக்கு நம்ம திறமைக்கு ஏற்ற சம்பளம் அதிகமாகவே கிடைக்குங்க. அது அவங்க திறமையை பொறுத்ததுங்க. எல்லோரும் வேலையை நோக்கி ஈரோடு வருவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விவசாயம் அதிகமாக இருக்குங்க. நம்ம ஈரோட்டை சுற்றிலும் கொங்கு மண்டலம் விவசாயம் அதிகமாக இருக்குங்க. விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே அதனால பார்த்திங்கன்னா அங்கேருந்து வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு வரவங்களாம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகள் செய்கிறவங்க கொஞ்சம் படிச்சுட்டு வேலைக்கு வேணும்னா இப்படி இங்கே தாங்க வந்தாகணும். நர்சிங் எல்லாம் முக்கியமாக அக்கௌண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு இங்கே வேல்யூ இருக்குங்க. ஏதாவது ஒரு கடையில் போய் பில் போட்டாவது பொழைச்சிக்கலான்ட்டு வந்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா ஷோரூம்லாம் நிறையா இருக்குங்க. ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் இரவு துணி கடை இருக்குங்க. இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு அதுக்கு போயிருந்தால் நல்லா துணி மார்க்கெட்டை நம்ம காட்டியிருக்கலாங்க. துணி மார்க்கெட்டு காட்டுறதுக்குள்ளே பசங்க அது வரைக்கும் பசி தாங்க மாட்டாங்கட்டு இப்போ நம்ம தேடிகிட்டே போயிட்டுருக்கிறது என்ன தெரியுங்களா, நல்ல ஒரு சாப்பாட்டு கடை தாங்க. ஹோட்டல் எங்கே போய் பசங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹோட்டல் பார்த்து தேடி வந்துக்கிட்டே இருந்தேங்க. நிறைய எவ்வளோ கோலாகலமாக அங்கங்கே லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குது. வந்துகிட்டே இருந்தேங்க. ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நான் பாதி வீடியோஸ் எடுக்கலைங்க. இன்னும் எடுத்திருந்தால் நல்லா இருந்துருக்குங்க. திண்டல் பக்கமாக நாங்கள் வந்துட்டோம். திண்டல் இருந்து அதுக்கப்புறமா நம்ம ஊர் போகணுங்க. கண்டுபிடிச்சாச்சுங்க. நிறைய இந்த சைடில் எல்லா ஹோட்டலுமே நீட்டாக சூப்பராக நல்லா இருக்குங்க. அதிகமாக விலையும் இருக்காதுங்க. ஓரளவுக்கு தான் விலை இருக்கும். ஒரு பக்கமாக வந்தாச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம வண்டி காரை நிறுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா பசங்க விளையாடலான்ட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேங்க. 2 தூரி இருக்குங்க. கொஞ்சம் நேரம் பசங்க கொஞ்சம் விளையாடுவானுங்களே அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தேங்க. ஃபுல் டே அவனுக்கு இன்றைக்கி ஜாலியாக தான் இருந்தானுங்க. இருந்தாலும் இங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இந்த செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. என்ன செடின்னு தெரியலிங்க. இதோ பார்த்திங்களா 2 பேர் விளையாண்டுருந்தாங்க. சின்னவனுக்கு மாற்றி ஏறி விளையாண்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் தூரி ஆடிட்டுங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட வந்துட்டானுங்க. நாம் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்ட்டு போய் பார்த்துட்ருந்தேங்க. மெனு கார்டை பார்த்தா மெனு கார்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ரேட்டு போடலிங்க. ரேட்டை பார்த்து புக் பண்ணலான்னு நான் மைண்டில் வச்சேன். சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போதுன்ட்டுங்க. யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டேங்க. அகில் வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டான். பிரதீஷ் வந்து எக் ரைஸ் சொன்னாங்க. சானியா நான் ஷாம் வந்து அப்படியே கண்ணு பசியில் தேடிட்டு இருந்தார் என்ன சொல்லணும்னு. அவங்க அக்கா சொன்னதை போட்டிக்கு அவனும் நான் வேணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 2 சப்பாத்தி கேட்டேங்க. அப்புறம் அவர் ஒரு ரோஸ்ட் வாங்கிட்டார். பரோட்டா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சுங்க. கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் பர்த்டே பேபிக்கு எதுவுமே வாங்கி தரலிங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. எனக்கு பாப்பாவுக்கு வீட்டுக்கு மளிகை ஜாமான் இப்படி தான் வாங்கினாங்க. உங்கள் சந்தோஷமே ஏன் சந்தோஷம்ப்பா, எனக்கெல்லாம் எதுவும் வேணுன்ட்டாருங்க. ஆனாலும் நான் விட மாட்டேன். அவருக்கு 2 சட்டையாவது வாங்கி கொடுத்துட்டுங்க. ஏதாவது ஒரு வடை பாயாசோ இந்த மாதிரியாவது செஞ்சால் தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குங்க. இந்த வாரத்தில் நான் அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி சமையல் செஞ்சுருவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களுடைய சுற்றுலா பயணம்னே வச்சுக்கலாங்க. இதுதான் எங்களுடைய சுற்றுலா பயணங்க. இந்த லீவுக்கு இது ஒன்று தான் எங்களுக்கு. இன்னி அவ்வளோதாங்க. வீட்டுக்கு போயிட்டோம்னா பசங்க எப்பவும் போல் டிவி விளையாட்டு இப்படி தான். போர் அடிக்குதுன்னே தாங்க சொல்லிகிட்ருக்காங்க.
மத்தியானம் மீன் குழம்பு சாப்பாடு, நைட்டு பரோட்டாங்க. நம்ம பாப்பாவுக்கு வாங்கின பொருள் இதுதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த விழாக்கில் சந்திக்கிறேன். பா.